மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து மாட்டுக்கு வந்து பசுந்தீவனம் எப்பொழுது குடுக்கணும், அடர் தீவனம் எப்பொழுது குடுக்கணும் அப்படிங்கிறதே சில பேத்துக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. அதாவது பசுந்தீவனம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து காலையில வந்து நீங்க வந்து குடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் அடர் தீவனம் அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பசுந்தீவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பச்சை தீவனம் தான் பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து சோளத்தட்டையா இருக்கட்டும், இல்ல சோள புல்லா இருக்கட்டும், அது இல்லாம இந்த பில்லா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பசுந்தீவன வகைகள வந்து சேர்ந்தது. இது எவ்வளோதான் நம்ம குடுத்தாலும், இதில அதிகமா வந்து இதில வந்து நீர் சத்துக்கள் இருக்கு. அது இல்லாம இது இது இல்லாம வந்து மாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, தண்ணீர் காட்டுங்கிறப்ப, இது எல்லாமே சேர்ந்துச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும், அதுக்கு வந்து செரிமானம் ஆகுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்குங்கிறப்ப, அது செரிமானம் ஆகல அப்படிங்கிறப்ப மாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரும். சில சமயத்தில வந்து மாடு வந்து ரொம்ப ரொம்ப கழியும். இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடர் தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அடர் தீவனம் அப்படின்னா வைக்கோல், அது இல்லாம வந்து இந்த சோள தட்டையெல்லாம் காய வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து அடர் தீவனம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த பசுந்தீவனத்த எல்லாத்தையுமே வந்து ஒரு முறையா வந்து சரி செய்றது வைக்கோல் தான்.